அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, துஆ மரண நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சாப்பிட்ட பின் ஓதக்கூடிய துவாவை நாம் அறிய இருக்கிறோம். சாப்பிட துவங்கும் முன் ஓதக்கூடிய துவா அனைவரும் நாம் அறிந்திருப்போம். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அல்லாஹுவின் பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன் என்ற அந்த பொருள்பட அந்த துவாவை சொல்லி நாம் சாப்பிட துவங்கும் முன் என்ன செய்வோம், அந்த துவாவை ஓதி சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ சாப்பிட்டு முடித்த பின் ஓதுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில துவாக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதில் பரவலாக நம்ம அறிந்திருக்கிற நம் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக எந்த விஷயத்தில் ஒரு திருப்தியை நம்ம கண்டாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 2 துவாக்களை சாப்பிட்டு முடித்த பின் ஓதுவதற்கு நமக்கு கற்றுத்தர்றாங்க. அது இன்னும் கூடுதல் அர்த்தங்களை, இறைவனுடைய அருளை வேண்டக்கூடிய வகையில், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அந்த துவாக்கள் இருக்கிறது. எனவே அந்த துவாவையும் கற்று நாம் ஓதுவது என்பது கூடுதல் சிறப்பானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இந்த 3 துவாவை கற்றுத்தந்தாலும், இந்த 3இல் ஏதேனும் ஒன்றை நம்ம ஓதி இருந்தாலும் அதில் இன்னும் கூடுதலான இறைவனுடைய நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான வார்த்தைகளை சொல்லி அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது என்பது கூடுதல் அருளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல கட்டங்களில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த விஷயத்தில் இறைவனை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை அதிகம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்ற பொழுது லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் உங்களுக்கு அதிகரித்து தருவோம். நாம் உங்களுக்கு வழங்கின ரிஸ்க்கு, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றினுடைய அந்த அருளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொண்டால் அதற்கு நாம் உங்களுக்கு அதைவிட இன்னும் அதிகப்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றார். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுனா அவனுக்காக வேண்டி நம்ம ஏதாவது கொடுக்கிறதா, அல்லாஹுக்கு இது போய் சேரும் அப்படின்னு நம்ம எதுவும் கொடுப்பது இல்லை. அப்படி எதுவும் அல்லாஹுக்கு போய் சேராது, அது அல்லாஹுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துதல் என்பது அவன் வழங்கிய அந்த நிஅமத்துக்களுக்காக, அவனுடைய அருட்கொடைகளுக்காக அவனை துதிபாடக்கூடிய வகையில், அவனை போற்றக்கூடிய வகையில், அவனை நினைவு கூறக்கூடிய வகையில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளும், அவன் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினானோ அந்த வகைகளில் நாம் நன்றி செலுத்துவதன் மூலம் இந்த நிலையை நாம் பெற முடியும். நன்றி செலுத்தினால் அதிகம் தருவோம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவாதத்தை நம் கண் முன்னால் பார்க்க முடியும். அப்படியாக ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உணர்வை, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலான ஒரு வார்த்தையை தான் சாப்பிட்ட பின் ஓதக்கூடிய துவாவில் அல்லாஹுடைய தூதரவங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வார்த்தைக்கு வார்த்தை வழக்கம் போல பார்க்கலாம், அதனுடைய பொருள் பார்த்து, வார்த்தைக்கு வார்த்தை பார்த்து, பிறகு முழு துவாவை நம்ம என்ன செய்யலாம், சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பொருள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, அதிகமான தூய்மையான வளமிக்க எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன், எல்லா புகழும் அல்லாஹுவிற்குரியது. தூய்மையான எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. அதிகமான தூய்மையான எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. முபாரக்கன் ஃபீஹி, வளமிக்க எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் அப்படிங்கிறத கூடுதல் வார்த்தைகளோடு அவனை மென்மேலும் மகத்துவப்படுத்தக்கூடிய வகையில், இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலான வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் சொல்லித்தர்றான். கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, இந்த கூடுதல் வாசகங்கள் இறைவனை இன்னும் மேன்மைப்படுத்தி இறைவனை மேலும் துதிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருப்பதை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, அதிகமான தூய்மையான வளமிக்க எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. கைர மக்ஃபியின், இப்புகழ் முற்று பெறாதது. வலா முவத்தாயின், கைவிடப்படக்கூடாதது. வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா, தவிர்க்க முடியாததும் ஆகும். இந்த புகழ் என்பது கைர மக்ஃபியின், முற்று பெறாததும், வலா முவத்தாயின், கைவிடப்படக்கூடாததும், வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா, தவிர்க்க முடியாததும் ஆகும் என்று அல்லாஹுடைய தூதரவங்க சொல்லித்தராங்க. இதை நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம், அதை நீங்கள் திரும்ப சொல்லி மனம் நிட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன்
தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. கைர மக்ஃபியின், கைர மக்ஃபியின், கைர மக்ஃபியின், வலா முவத்தஇன், வலா முவத்தஇன், வலா முவத்தஇன், வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா, வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா, வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா. திரும்ப வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம், நிறுத்தி நிதானமாக சொல்லி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. கைர மக்ஃபியின், கைர மக்ஃபியின், வலா முவத்தஇன், வலா முவத்தஇன், வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா, வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா. இப்போ நம்ம சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லி பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன், கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன், வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா, வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன், வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா. அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன், வலா முஸ்தகுனன் அன்ஹு ரப்பனா. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரவங்க இது இல்லாமல் இன்னும் வேறொரு துவாவை என்ன செய்கிறாங்க, சாப்பிட்ட பிறகு ஓதக்கூடிய துவாவாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த புகாரில் 5459வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இதற்கான பொருளை நாம் பார்த்துடலாம். அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லதி கஃபானா வ அருவானா எங்களுக்கு போதுமான உணவளித்து எங்களின் தாகம் தனித்தானே அத்தகைய இறைவனுக்கே எல்லா புகழும் உரியது. கைர மக்ஃபியின் இப்புகழ் முற்று பெறாதது, வலா மக்ஃபூரின் அது மறுக்க முடியாததும் ஆகும். கைர மக்ஃபியின் இப்புகழ் முற்று பெறாதது, வலா மக்ஃபூரின் அது மறுக்க முடியாததும் ஆகும். இதை நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா, கஃபானா வ அருவானா, கஃபானா வ அருவானா. அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா. கைர மக்ஃபியின், கைர மக்ஃபியின், கைர மக்ஃபியின், வலா மக்ஃபூரின், வலா மக்ஃபூரின், வலா மக்ஃபூரின். நம்ம வார்த்தைகளை சேர்த்து சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா, அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா, அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா, அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா. கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின், கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின், கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின், கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின். இப்போ நம்ம சேர்த்து சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அருவானா கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூரின்.
இதை நம்ம நன்கு மரணமிட்டு ஒவ்வொரு தடவை நாம் சாப்பிட்டு அல்லது பருகி முடித்ததற்கு பிறகும் சொல்லி வரக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த பழக்கத்தை நம்ம தொடர்ச்சி ஆக்குவதன் மூலம் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆகும். அந்த நன்றி இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக. இப்போ நாம் உழைத்து நம்முடைய உழைப்பினால் நாம் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தினால் நாம் சாப்பிடும் பொழுது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பதை போன்று வேறு யாராவது நமக்கு உணவு வாங்கி தர்றாங்க. நம்முடைய தந்தை கூட ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் சொந்தமாக உழைத்து அவர் பொருள் திரட்டிலாம் உண்ண முடியாது. அவங்களுக்காக அவனுடைய தந்தை தான் என்ன செய்வாங்க, உழைத்து உணவு கொடுப்பாங்க. இப்போ அவன் தந்தையுடைய அந்த உழைப்பில் தான் நம்ம சாப்பிட்றோங்கும் பொழுது அதுவும் ஒரு வகையில் அந்த தந்தைக்கு நாம் துவா கேட்க வேண்டிய, அருளை தேட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ யாரெல்லாம் நமக்கு உணவு கொடுப்பாங்களோ அந்த உணவு கொடுத்தவங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய வாசகமாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த உணவு கொடுத்தவர்களுக்காக அந்த பிரார்த்தனை சொல்லித்தர்றாங்க. எனவே அந்த பிரார்த்தனையும் நாம் மனனம் விட்டுக்கொண்டு அதையும் நமக்கு யாராவது உணவளிப்பாங்கன்னு சொன்னால் அது சின்ன அளவில் ஒரு சிறிய உணவாக இருந்தாலும் சரி, ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு உணவை கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்றோங்கும் பொழுது அவர்கள் நமக்கு தந்த அந்த உணவு, அதற்கு அவர் செலவிட்டிருக்கிறார், அதற்கு அவர் உழைத்திருக்கிறார், இதற்கு அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யணும், கூலி கொடுக்கணும். அவருடைய அந்த ரிஸ்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை, பரக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற வகையில் அல்லாஹுடைய தூதரவங்க உணவளித்தவருக்காக ஓதக்கூடிய துவாவை நமக்கு கற்றுத்தர்றாங்க. அது முஸ்லீமில் 4149வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதை நம்ம இப்போ வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பார்த்துடலாம். அல்லாஹும்ம இறைவா, பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். அல்லாஹும்ம இறைவா, பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள் வளம் பரக்கத் புரிவாயாக. வகுஃபிர் லஹும், இவர்களை மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹும், இவர்களுக்கு நீ கருணை புரிவாயாக. அல்லாஹும்ம இறைவா, பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். நீ இவர்களுக்கு வழங்கிய உணவில் அருள்வளம் புரிவாயாக. வகுஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், இவர்களை மன்னித்து இவர்களுக்கு அருள் புரிவாயாக. இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லலாம், நீங்க திரும்ப சொல்லி பாருங்க. அல்லாஹும்ம, 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 பாரிக் லஹும், பாரிக் லஹும், பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், ஃபீமா ரஸக்தஹும், ஃபீமா ரஸக்தஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். வகுஃபிர் லஹும், வகுஃபிர் லஹும், வகுஃபிர் லஹும். வர்ஹம்ஹும், வர்ஹம்ஹும், வர்ஹம்ஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வகுஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். ரொம்ப இலகுவான வார்த்தைகளை உள்ளடக்கிற துவா. கண்டிப்பாக மற்றவங்களுக்காக, உணவளித்தவங்களுக்காக ஓதக்கூடிய வழக்கத்தை நம்ம கொண்டிருக்கணும். திரும்ப ஒரு தடவை கடைசியில் முழுமையாக சொல்கிறோம், நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வகுஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், வகுஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வகுஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வகுஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேறொரு துவாவோடு நாம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு